ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம். தனியா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, இது காஞ்சி மிளகா சட்னி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இட்லிக்கு மாவு இல்லைன்னு சொல்லிட்டு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். உளுந்து வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அம்மா வீட்டில் இருந்தால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் காமிச்செல்லாம் சட்னிக்காக அந்த சட்னி, காஃபி, இட்லி சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஏன்னா மாவாட்டுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க கூட டைம் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ தான் எடுத்துக்கிட்டேன். அந்த மாவு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஃப்ளஃபியாக. நம்ம மாவு போட்டோன்னா கரைஞ்சிடும், ஆனால் இந்த மாவு வந்து கரையவே இல்லை, அப்படியே ரொம்ப புஷ்ஷுன்னு இருந்துச்சு. நான் அது மேலே தண்ணி ஊற்றினாலுமே அது இதாகாமலே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாவு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வேணால் இதே மாதிரி நல்லா உளுந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டே போட்டிருந்தேன், ரொம்ப நிறைய வந்துட்டால நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து பாதி எடுத்து வச்சுட்டு பாதி போட்டு இது பண்ணி எடுத்தேன்.